ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இண்டியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் எங்கே பார்த்தாலும் ஏர் ஃபைபர் தான் பேச்சாகவே இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் வந்து ஏர்டெல்லும் லான்ச் பண்ணுறதா இருக்குது, ஜியோ லான்ச் பண்ணுறதா இருந்தது. இப்போ ஜியோ வந்து 19th அன்றைக்கி, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட டேரிஃபு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் இப்போ வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா அகமதாபாத், பெங்களூரு, சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை அண்ட் பூனே, இந்த மேஜர் சிட்டிஸில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ணலாம். இன்னும் நீங்கள் வந்து ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட ஜியோ ஆப்பில் போனீங்கன்னா அதிலே வந்து 5G ஏர் ஃபைபர்னு ஒரு ஆப் ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதிலே கெட் ஜியோ ஏர் ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் அதில் ஃபவுண்ட் ஆகும். உங்களோட அட்ரஸை நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும், உங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டியாக இல்லையான்னு. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தால் நியர்பை ஜியோ ஸ்டோரில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் மூலமாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய நம்பர் வந்து 6008 இல்லைனா வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை புக் பண்ணலாம். ஸோ இந்த ஏர் ஃபைபர் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி கிடைக்குன்னா, உங்களுக்கு செட்டாப் பாக்ஸு ப்ளஸ் உங்களுக்கு வந்து வைஃபை ரவுட்டர் ஒன்று கிடச்சிரும். செட்டாப் பாக்ஸ் வந்து 4K ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ரிமோட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது இப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 யூனிட்டாக வரும். ஒரு அவுட்டோர் யூனிட், ஒரு இன்டோர் யூனிட் வரும். ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது அவுட்டோர் யூனிட். இன்டோர் யூனிட் வந்து உங்களுக்கு ஒரு டவர் மாதிரி ஒரு யூனிட் ஒன்று வரும், அது இன்டோர் யூனிட்டில் வச்சுக்கலாம். பிளான்ஸ் வந்து ஏர் ஃபைபர்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளான்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா 599 + GST அன்லிமிட்டெட் 30 MBPS டேட்டா வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 11 OTT தராங்க. அதில் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஸ்டோனி லிவ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சேனல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி 899 + GSTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MBPS ஸ்பீடு கொடுக்குறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்துடும், ப்ளஸ் சோனி லிவ், இந்த மாதிரி ஜியோ சினிமா, சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் 1199, அதாவது 1199 + GSTக்கு ஒரு பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளானை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா என்னென்ன அவைலபிள் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார், இது 3மே அதில் வந்து அவைலபிளாக வந்துடுது. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100 MBPS ஸ்பீடு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஏர் ஃபைபர் மேக்ஸ்னு ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட பேக்கேஜோட இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1499 + GST. அதில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் 300 MBPS கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2499 + GST. இதில் வந்து 500 MBPS அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஏர் ஃபைபர் மேக்ஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா 1499 + GSTக்கு பார்த்திங்கன்னா 300 MBPS ஸ்பீடு கொடுக்குறாங்க, ப்ளஸ் 13 OTT வரும். 2499 + GSTக்கு 500 MBPS ஸ்பீடு கொடுக்குறாங்க, ப்ளஸ் 13 OTT ஆப் வரும். 3999 + GSTக்கு 1 Gbps ஸ்பீடு கொடுக்குறாங்க, 13 OTTயோட வரும். சேனல்ஸை பொறுத்தவரையிலும் 550+ சேனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் டிவைஸ் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அநேகமாக வந்து இன்டோர் யூனிட்டுக்கு பேமெண்ட் இல்லாத மாதிரியும் அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற யூனிட்டுக்கு பேமெண்ட் இருக்கிற மாதிரியும் தான் தோணுது. அவுட்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 1000 rupees வந்து அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்கன்றதை மட்டும் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து டோட்டலாக ஓவராலாக வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுன்றது சரியாக தெரியல. அது அப்டேட் ஆனதும் அந்த அப்டேட்டும் நம்ம சேனல்லே கொடுக்குறோம். ஸோ கைஸ், அநேகமாக இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.